ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ரோட் சைட் காளான் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் அளவு கோஸ் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவு காளான் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். ரெண்டரை கரண்டி அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கரண்டி சோள மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாம், கோஸ் கழுவி எடுத்ததில் அதில் இருக்கிற தண்ணியே இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதோ பொரிக்க சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிச்சி சேர்க்க வேண்டாம், பகோடாக்கு சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகியிருக்கு, ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறத இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததை சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்திருக்கேன். கடாய் சூடானதோ 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும், வதக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வதக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாகி வரணும், வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சோள மாவு எடுத்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரோட் சைடு காளான் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.